Hello, my dear friends. Hello, Mr. Rajshekharan. Many happy returns of the day. Thank you, Mr. Chakravarti. Many happy returns. Thank you, Mr. Verma. Congratulations. Thank you, Michael. உள்ள வாங்க. சுமதி. நமஸ்காரம், வாங்க. நமஸ்காரம். உங்கள் 5வது வருஷ திருமண நாளுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். யோ. சிஸ்டருக்கு போடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஐயோ, கரெக்டானீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மன்னிக்கணும் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு புது பிசினஸ் விஷயமா ப்ரோக்ராம் இருக்கு. இருக்கிற பிசினஸ் போதாதுன்னு இன்னொன்னா. அவங்களுக்கு குடும்பம் பெருசா போயிட்டே இருக்குல்ல. Of course, ஆமாமா. மிஸ்டர் ராஜசேகரன், இந்த பிசினஸ் தெய்வங்களை நம்பி தான் தொடங்க போறோம். அவ்வளவு ரிஸ்கியான பிசினஸா? எஸ். அது சம்பந்தமா பேசுறதுக்கு வெளியூர்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. அவங்களை இன்னைக்கு மீட் பண்ண போறோம். நீங்களும் கண்டிப்பா இருக்கணும். ஓ, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ஃபுல் ப்ரோக்ராம் பொஞ்சாதி கூட. ஓகே ஓகே. இப்ப நீங்க வர வேண்டாம். ராத்திரி 8 மணிக்கு மேல வந்தா கூட போதும். பிசினஸ் பேசி முடிச்சுக்கிட்டு அவங்களை கூட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு இங்கேயே ஓ, வந்துரும். தேங்க்யூ பார்ட்னர். ஓகே. பெண்கள் கர்ப்பமானாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ இப்படியே இருந்துற. போங்க. வருஷம் ஆக ஆக உனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சுட்டா வயசு தன்னால தெரியும். எத்தனை குழந்தை பிறந்தா என்ன, உன் மேல எனக்கு ஆசை கூடிக்கிட்டே தான் போகும். ஆமா, எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தாங்களே, நீ ஒண்ணு கொடுக்கலையே? அசல் வேணா அப்புறம் தர்றேன், நகல் வேணா இப்ப தர்றேன். ஓ, சம்திங் கிரேட். இதுவரைக்கும் நீ எழுதின ஓவியங்கள்லயே இதுலதான் உயிர் இருக்கு, உண்மை இருக்கு. ஆனா எப்படி ஒரிஜினலா காப்பியா? காப்பி. எங்க நடிச்ச? இங்க இருந்துதான். இந்த முறை கிட்ட பார்த்தா எப்படி வந்தது? நீங்க குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்துச்சா? கோடி நட்சத்திரத்தை கொட்ட மாதிரி உன்னுடைய சிரிப்பு இருக்கே, அதுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் தகும். நான் ஒண்ணு கொடுக்கட்டுமா? ஒண்ணு கொடுக்கட்டுமா? கொடுத்துருவேன். கொடுத்துருங்க. இந்த குங்குமம் என்னைக்கு உன் நெத்தியில நிலைச்சு இருக்கணும். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜசேகரன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. உட்காருங்க. தேங்க்யூ. நாம ஆபீஸ்ல இருக்கமா இல்ல கோவிலுக்குள்ள இருக்கமா? தெய்வங்களை நம்பி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னு காலையில சொன்னேன்ல, அது இந்த தெய்வங்களை நம்பிதான். பை த பை, மீட் மிஸ்டர் பானு பிரசாத் ஃப்ரம் காஷ்மீர். ஹலோ. இந்த புது பிசினஸ்ல நாங்கள் 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறோம். நீங்க எங்களோட வசதியானவர். 10 லட்சம் போடலாம், அதுக்கு மேலேயே போடலாம். இதெல்லாம் வாங்கி வெளிநாட்டுல வித்தா கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு லாபமா கிடைக்கும். பார்ட்னர், நான் வர்றதுக்கு முன்னால இங்க பார்ட்டி நடந்ததோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிதானத்துல தானே பேசுறீங்க. ஷூர். நான் தான் கேக்குறேன், இதெல்லாம் உங்க கண்களுக்கு எப்படி தோணுது? தெய்வ விக்கிரகமா தோணுதா இல்ல வெறும் பொம்மையா தோணுதா? இது என்ன கேள்வி? மனிதன் கையால உண்டாக்குறதானே பின்னாடி நம்ம கடவுள்னு வணங்குறோம். பக்தியா பார்த்தா அது தெய்வம், பிசினஸா பார்த்தா அது வெறும் கலைப்பொருள் தானே. வெறும் கலைப்பொருள்? வாட் எ ஷேம் பார்ட்னர். பெட்ரூம்ல இருந்து வந்தா அதுக்கு பேரு தான் கலைப்பொருள். இதெல்லாம் நீங்க கோயில்ல இருந்து தள்ளிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. ஓஹோ, தெய்வத்தை நம்பிதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் காலையில சொன்னீங்களே, இதை வச்சுதானோ? எஸ், நாங்க மத்தியானமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். முடிவுக்கு வந்துட்டு கைதூக்க என்ன எதிர்பார்த்தீங்களோ? மிஸ்டர் சக்கரவர்த்தி, நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீங்க கலை பொருள்னு வர்ணிச்சீங்களே அந்த தெய்வங்கள். பார்ட்னர், இன்னைக்கு ஃபாரின் மார்க்கெட்ல இந்த சிலைகளுக்கெல்லாம் உண்டான மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால இதையெல்லாம் கூட்டிட்டு போய் விற்கலாம்னு சொல்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகரன், நாங்க இந்த பிசினஸ் நடத்துறதா முடிவு பண்ணிட்டோம். ஆஸ் ஏ பார்ட்னர் நீங்களும் இதுக்கு சம்மதிக்கிறீங்க. As a human being, I say no. இந்த சிலைகள்லாம் நம்ம நாட்டினுடைய விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள். இத கொண்டுட்டு போய் வெளிநாட்டுல விக்கிறதும் நம்ம தாயார கொண்டுட்டு போய் விக்கிறது ரெண்டு ஒண்ணுதான். இன்னையில இருந்து நம்ம பிசினஸ்ல மட்டுமில்ல,
நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிக்கிறேன். உங்களால் அது முடியாது. முடியுதா இல்லையாங்கிறத நான் பாக்குறேன். எங்க போறீங்க? போலீஸ் கமிஷனருக்கு போன் பண்ண போறேன். டெலிபோன் நித்த रखो मैं बोलता हूं टेलीफोन नित्य रखो. ராஜசேகரை கொலை செஞ்சுட்டான். வருமா விடாதவனே. கதவை சாத்து. மைக்கேல், போலீஸுக்கு போன் பண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் வந்தா என்ன சொல்றது? ரொம்ப நாளா ராஜசேகரனுக்கும் இவனுக்கும் ரகசிய வியாபார தொடர்பு இருந்தது. இன்னைக்கு திடீர்னு 2 பேத்துக்குள்ளார சண்டை வந்தோன்னே இவன் துப்பாக்கி எடுத்து அவன் இவனை சுட்டான்னு சொல்ல வேண்டியது. That's all. மைக்கேல், ஒரு விக்கிரகத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்து. Quick. You are right, சக்கரவர்த்தி. சுமதி, சுமதி, இதோ வந்துட்டேன். சுமதி. என்னங்க நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அவங்க யாரும் வரலையா? அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. வா போலாம். எங்க? சொல்றேன் வா. என்னங்க? போலீஸ் பின்னால் போயிடலாம். ராஜசேகரன், 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 ராஜசேகரன். போங்க, சர்ச் பண்ணுங்க. என்னங்க நடந்தது? இது வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருந்தேன். அத்தனை பேர் தேச துரோகிங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ்க்கு வான்னு சொன்னாங்க. நானும் அங்க போனேன். சுமதி, சுமதி, சுமதி. பிளாட்பாரத்திலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது.